எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம பகல்காம் அட்டாக் பற்றி பார்த்துட்டு வரோம். அங்கே வந்து 26 பேர் வந்து கொன்னுட்டாங்க. வந்து இந்த டெரரிஸ்ட் வந்து எல்லாமே டூரிஸ்ட் ஆளுங்க. இப்போ வந்து என்ன இருக்குது, அவங்க வந்து அதுக்கு பதிலடியாக நம்ம இந்தியா வந்து May 7 இது சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்து சொல்லி அதை பேர் வச்சு அதுக்கு வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க. நிறைய பேர் அதுவும் வந்து சிவிலியன்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகலை, டெரரிஸ்ட் கேம்ப்பு அதெல்லாம் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் வந்து இவங்க பாகிஸ்தான் வந்து சிவிலியன்ஸு அப்புறம் வந்து குழந்தைங்க இவங்கெல்லாம் தான் வந்து விமன்லாம் ரொம்ப வந்து கேஷுவலிட்டிஸ் ஆச்சு அப்படி அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து நேற்று வந்து ஒரு 26 இடத்த வந்து ஸ்பாட் பண்ணி அங்கெல்லாம் வந்து ட்ரோனெல்லாம் அனுப்பி விட்ருக்காங்க. இதனால் வந்து நிறைய வந்து ரஜௌரி அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து நல்லா டேமேஜ் ஆகிருக்கு. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கு ட்ரோனு. அங்கே என்ன ஆயிருக்குன்னா நெருப்பு பற்றிக்கிட்டு வீட்லேயுமே பற்றிக்கிச்சு. இதனால் வந்து 3 பேர் வந்து ரொம்ப இன்ஜூர் ஆகிட்டாங்க. 2 பேருக்கு வந்து லேசான காயங்கள், ஒரு லேடிக்கு வந்து பயங்கர கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அவங்க. இன்னொருத்தர் வந்து என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறவர் ஜம்மு காஷ்மீரில், அவரோட வீட்டில் வந்து விழுந்திருக்கு. அங்கே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா அவரும் வந்து கிரிட்டிக்கலாகி அவர் கூட வேலை பார்த்த 2 பேருமே இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு வந்து இவர் வந்து இறந்துட்டார். அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, நியூஸில் வந்துச்சு. இப்போ வந்து பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் இந்தியா டீஎஸ்கலேட் பண்ணால் நாங்களும் வந்து எஸ்கலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு தடவை ஏதாவது டெரர் அட்டாக் வந்ததுன்னா நாங்கள் ஆக்ட் ஆஃப் வாராக தான் அதை எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிகாஷ்னரி மெஷர் சேஃப்டி இதுக்காக வந்து இனிமேல் வந்து ஒரு 24 இடத்துல உங்களுக்கு ஏர்போர்ட்லாம் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. டெல்லியிலலாம் இப்போ தான் ஆப்ரேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸில் வந்துச்சு. இது வந்து ஜம்முவில் வந்து ஒரு டெம்பிள், ஜம்பு அப்படிங்கிற ஒரு டெம்பிளில் வந்து என்னென்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்கு. நியூஸில் வீடியோவாகவே காமிச்சாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று அந்த அமிர்த்சர் வந்து குருத்வாரா டெம்பிள்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சிவிலியன்ஸு, டெம்பிள், காலேஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க டார்கெட்டாக வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. குஜராத்து, அப்புறம் குஜராத்து, பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு இந்த இடத்துலலாம் வந்து நல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து இப்போ செக்யூரிட்டி நல்லா வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்லலாம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நல்லா செக்யூரிட்டி டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டிபார்ச்சருக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா 1/2 hour அந்த மாதிரிலாம் போனோன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரூல்ஸு கொண்டு வந்திருக்காங்க. இப்போது வந்து டெல்லியிலாம் கூட நிறைய சைரன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இங்கே வந்து ஸ்ரீநகரில் அப்புறம் ஜம்மு அந்த பார்டர்லலாம் வந்து என்ன இருக்குது, எல்ஓசிலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. ராத்திரியில் ஃபுல்லாக வந்து 6 மணிக்கு மேலே வந்து யாரும் வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை உள்ளேயே இருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சத்தீஸ்கரில் கூட அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அங்கே ட்ரோன்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ட்ரோன் பக்கம் வேறு இடத்துல குஜராத்தில் வந்திருக்கு. அது வந்து சத்தீஸ்கரில் வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த பால்கனி கிட்டலாம் நிற்காதீங்க, வெளியில் வராதிங்க, உள்ளேயே ஸ்டே சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஒரு 2-3 நாளாக லீவ் விட்ருக்காங்க. பதற்றம் இனியுமே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா பாகிஸ்தானுக்கு வந்து $2.3 பில்லியன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கு லோனு. இதை வந்து நம்ம இந்தியா வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரின்னு அந்த பணத்தை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து IMF கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம
ஜம்மு காஷ்மீரோட சிஎம் வந்து உமர் அப்துல்லாவுமே அதான் கண்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பண்ணியிருக்கிறத வந்து நம்ம அவங்கள வந்து இனியும் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வித்தின் 12 ஹவர்ஸில் வந்து திரும்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த IMF வந்து பணம் வந்த உடனேயே திரும்பி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெயிட் பண்ணி பணம் வரட்டும் வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு கூட வருது நியூஸில். அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பாகிஸ்தானில் வந்து இது ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து சில பேர் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டராக இருக்காங்க, சில பேர் வந்து பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்காங்க. பாகிஸ்தான் சப்போர்ட்டராக இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட்டாக இருப்போம், தேவைப்பட்டால் நாங்கள் உயிரை கூட கொடுப்போம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நல்லா டீஎஸ்கலேட் ஆகுதா இல்லாட்டி திரும்பி வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்களா என்ன இதுன்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க, இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.